அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம், பாகம் 3, அத்தியாயம் 32. ரத்தம் கசிந்தது. மாமல்லர் கீழே விழுந்து விடுவாரே என்ற பயத்தினால் பரஞ்சோதி அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டார். இருவரும் பேச நாவிழாமல் ஆயனரை பார்த்தபடியே நின்றார்கள். மீண்டும் ஆயனர், பல்லவகுமாரா, சிவகாமி எங்கே? என் செல்வ கண்மணி எங்கே? ஆயன சிற்பியின் அருமை குமாரி எங்கே? மகேந்திர பல்லவரின் ஸ்வீகார புத்திரி எங்கே? பரத கண்டத்திலேயே இணையற்ற நடனகலாராணி எங்கே? என்று வெறி கொண்ட குரலில் கேட்டுக்கொண்டே போனார். மாமல்லருடைய உள்ளமானது பெரும் புயல் அடிக்கும்போது கடல் கொந்தளிப்பது போல் கொந்தளித்தது. ஆயினும் சிவகாமிக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் பல்லை கடித்து மனத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு பசையற்ற வறண்ட குரலில், ஐயா, தயவு செய்து மனத்தை நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். சிவகாமி எங்கே என்று நானல்லவா தங்களை கேட்க வேண்டும்? சிவகாமிக்கு என்ன நேர்ந்தது, சொல்லுங்கள் என்று கேட்டார். ஆயனருடைய வெறி அடங்கியது. அவருடைய உணர்ச்சி வேறு உருவம் கொண்டது. கண்ணில் நீர் பெருகிற்று. ஆமாம் பிரபு, ஆமாம், என்னைத்தான் தாங்கள் கேட்க வேண்டும். சிவகாமியை இந்த பாவியிடம்தான் தாங்கள் ஒப்புவித்திருந்தீர்கள். நான் தான் என் கண்மணியை பறிகொடுத்து விட்டேன். ஐயோ, என் மகளே, பெற்ற தகப்பனே உனக்கு சத்ருவானேனே என்று கதறிய வண்ணம் தலையை குப்புற வைத்துக்கொண்டு விம்மினார். ஆயனரின் ஒவ்வொரு வார்த்தையும் நரசிம்மவர்மரின் இருதயத்தை வாளால் அறுப்பது போல் இருந்தது. சிவகாமி இறந்து போய்விட்டாள் என்றே அவர் தீர்மானித்துக் கொண்டார். பொங்கி வந்த துயரத்துக்கும் ஆத்திரத்துக்கும் இடையே சிவகாமி எப்படி இறந்தாள் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் எழுந்தது. ஒருவேளை சளுக்கர்களால் அவளுடைய மரணம் நேர்ந்திருக்கும் என்ற எண்ணம் மின்னலைப் போல் உதயமாகி அவருடைய உடம்பையும் உள்ளத்தையும் பிளந்தது. மீண்டும் ஒரு பெரும் முயற்சி செய்து மனத்தை திடப்படுத்திக் கொண்டார். அதிகாரத் துணியுடைய கடினமான குரலில், ஆயனரே, மறுமொழி சொல்லிவிட்டு அப்புறம் அழும். சிவகாமி எப்படி இறந்தாள், எப்போது இறந்தாள் என்று கர்ஜித்தார். ஆஹா, என் கண்மணி இறந்து விட்டாளா என்று அலறிக்கொண்டு படுத்திருந்த ஆயனர் எழுந்து நிற்க முயன்றார். அவர் கால் தடுமாறியது. பயங்கரமாக வீறிட்டு கொண்டு தப்பென்று தரையில் விழுந்தார். இறந்து விட்டாளா என்ற கேள்வியினால் சிவகாமி இறந்துவிடவில்லை என்ற உண்மை மாமல்லரின் மனத்தில் பட்டது. ஆயனர் அப்படி நிற்க முயன்று விழுந்தபோது அவருடைய காலில் ஊனம் என்னும் விவரமும் மாமல்லருக்கு தெரிந்தது. இதனால் அவர் கல்லாக செய்து கொண்டிருந்த மனம் கரிந்தது. ஐயா, தங்களுக்கு என்ன என்று கேட்டுக்கொண்டே ஆயனரின் அருகில் வந்து உட்கார்ந்தார். ஐயா, தங்கள் கால் முறிந்திருக்கிறதே, இது எப்படி நேர்ந்தது என்று இரக்கத்துடன் வினவினார். மலையிலிருந்து விழுந்து கால் முறிந்தது. என் கால் முறிந்தால் முறியட்டும். சிவகாமி இறந்துவிட்டதாக சொன்னீர்களே, அது உண்மைதானா என்று ஆயனர் கேட்டார். ஐயா, சிவகாமியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. போர்க்களத்திலிருந்து நேரே வருகிறேன். நீங்களும் சிவகாமியும் காஞ்சியில் சௌக்கியமாயிருப்பதாக எண்ணியிருந்தேன். நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? சிவகாமியை எப்போது பிரிந்தீர்கள்? அவள் இறந்து போய்விடவில்லை அல்லவா என்று மிகவும் அமைதியான குரலில் பேசினார் மாமல்லர். இதற்கு மாறாக அலறும் குரலில், ஐயோ, சிவகாமி இறந்து போயிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்குமே என்றார் ஆயனர். ஐயா, சிவகாமிக்கு என்னதான் நேர்ந்தது? ஐயோ, எப்படி அதைச் சொல்வேன்? எல்லாம் இந்த பாவியினால் வந்த வினைதான். பிரபு, சிவகாமியை சளுக்கர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். என்ன என்ன என்று மாமல்லர் கேட்ட தொனியில் உலகத்திலேயே கண்டும் கேட்டுமறியாத விபரீதம் நடந்துவிட்டதென்று அவர் எண்ணியது புலனாயிற்று. ஆம் பிரபு, சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். தாங்கள் சளுக்கர்களை தொடர்ந்து போனது பற்றி கேள்விப்பட்ட போது சிவகாமியை விடுவித்துக் கொண்டு வருவீர்கள் என்று நம்பியிருந்தேன். என்னை ஏமாற்றிவிட்டீர்கள். ஆனால் உங்கள் பேரில் என்ன தப்பு? எல்லாம் இந்த பாவியினால் வந்ததுதான். சித்திரம் சிற்பம் என்று பைத்தியம் பிடித்து அலைந்தேன். என் உயிர் சித்திரத்தை, ஜீவ சிற்பத்தை பறிகொடுத்தேன். ஐயோ, என் மகளுக்கு நானே யமனானேனே. இவ்வாறெல்லாம் ஆயனர் புலம்பியது மாமல்லரின் காதில் ஏறவே இல்லை. சிவகாமியை சளுக்கர் சிறைப்பிடித்துச் சென்றார்கள் என்னும் செய்தி ஒன்றுதான் அவர் மனத்தில் பதிந்திருந்தது. சிறிது நேரம் பிரம்மை பிடித்தவர் போல உட்கார்ந்திருந்தார். பிறகு தொண்டையை கனைத்துக்கொண்டு மிக மெலிந்த குரலில், சிற்பியாரே, இதெல்லாம் எப்படி நடந்தது? காஞ்சியிலிருந்து நீங்கள் ஏன் கிளப்பினீர்கள்? சிவகாமி எப்படி சிறைப்பட்டாள்? உங்கள் கால் எப்படி ஒடிந்தது? அடியிலிருந்து எல்லாம் விவரமாகச் சொல்லுங்கள் என்றார். ஆயனரும் அவ்விதமே விவரமாக சொன்னார். தட்டு தடுமாறி இடையிடையே விம்மிக்கொண்டு சொன்னார். மாமல்லர் கேட்டுக்கொண்டிருந்தார். அச்சமயம் உரையிலிருந்து எடுத்த கத்தியை அவர் கையில் வைத்துக் கொண்டிருந்தார். கத்தியின் கூரிய விளிம்பை அவர் இடக்கை விரல்கள் தடவிக் கொண்டிருந்தன. அவ்வாறு தடவிய போது விரல்களில் சில கீறல்கள் ஏற்பட்டன. அந்த கீறல்களில் கசிந்த ரத்தம் சொட்டு சொட்டாக தரையில் சொட்டி குட்டையாக தேங்கியது. அத்தியாயம் 33. இருள் சூழ்ந்தது. மாமல்லர் அன்று ஆயனரின் அரண்ய வீட்டிலிருந்து புறப்பட்டு காஞ்சி நகரை நோக்கி சென்றபோது உச்சி நேரம்.
நிர்மலமான நீல ஆகாயத்தில் புரட்டாசி மாதத்து சூரியன் தலைக்கு மேலே தகதகவென்று பிரகாசித்துக் கொண்டிருந்தான். ஆயினும் மாமல்ல நரசிம்மருக்கு அப்போது வானமும் பூமியும் இருள் சூழ்ந்திருந்ததாக தோன்றியது. அமாவாசை நள்ளிரவில் நாலாபுறமும் வானத்தில் கண்ணங்கரிய மேகங்கள் திரண்டிருந்தார் போன்ற அந்த காரம் அவர் உள்ளத்தை கவிந்து கொண்டிருந்தது. ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரத்தின் மினுக் மினுக் எனும் ஒளிக்கிரணத்தை கூட அந்த காரிருளில் அவர் காணவில்லை. ஆனால் திடீர் திடீரென்று சில சமயம் பேரிடி முழக்கத்துடன் கூடிய மின்னல்கள் கீழ்வான முகட்டிலிருந்து மேல்வான முகடு வரையில் அந்த காரத்தை கிழித்து கொண்டு பாய்ந்த மின்னல்களை, கண்ணை பறித்து மண்டையை பிளக்கும் பயங்கர தீட்சண்ய ஒளி மின்னல்கள் மாமல்லருடைய உள்ளமாகிற வானத்தில் தோன்றத்தான் செய்தன. அந்த மின்னல் ஒளியெல்லாம் ஆயிரம் கூரிய வாள்களும் வேல்களும் போர்க்களத்தில் ஒன்றோடு ஒன்று உராயும் போது சுடர்விட்டு ஒளிர்ந்து மறையும் மின்னல்களாகவே அவருடைய அக்காட்சியில் தோற்றமளித்தன. சிவகாமி அடியோடு நஷ்டமாகிவிட்டதாகவே மாமல்லர் எண்ணினார். சளுக்கரால் சிறைப்பட்டு சிவகாமி உயிர் வாழ்ந்திருப்பாள் என்று அவரால் கற்பனை செய்யவே முடியவில்லை. சிறைப்பட்டு சிறிது நேரத்துக்கெல்லாம் அவள் பிராணனை விட்டுத்தான் இருக்க வேண்டும். கேவலம் மற்ற சாமானிய பெண்களைப் போல் அவள் சத்ருக்கள் வசம் சிக்கிக் கொண்ட பிறகு உயிரை வைத்துக் கொண்டிருப்பாளா? மானத்தை காட்டிலும் பிராணனே பெரிது என்று எண்ணும் ஈனத்தனம் சிவகாமியிடம் இருக்க முடியுமா? தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த பூலோகத்திலிருந்தும் அந்த தெய்வீக ஒளிச்சுடர் முடிவாக மறைந்தே போய்விட்டது. அத்தகைய தெய்வீக சௌந்தரியத்துக்கும் கலைத்திறனுக்கும் மேன்மை குணத்துக்கும் இந்த உலகம் தகுதியற்றது. நானும் தகுதியற்றவன். 2 தந்தைகளுமாய் சேர்ந்து சிவகாமியின் உயிருக்கு இறுதி தேடிவிட்டார்கள். தன்னுடைய வாழ்வுக்கும் உலை வைத்து விட்டார்கள். ஆன போதிலும் அவர்கள் மீது மாமல்லர் அதிகமாக கோபம் கொள்ள முடியவில்லை. மகளை பிரிந்த துயரத்தினால் ஆயனர் ஏறக்குறைய சித்தப்பிரமை கொண்ட நிலையில் இருக்கிறார். கால் முறிந்து எழுந்து நிற்கவும் முடியாமல் கிடந்த இடத்திலேயே கிடக்கிறார். அவர் மேல் எப்படி கோபம் கொள்வது? அல்லது போர்க்களத்திலே படுகாயம் அடைந்து யமனுடன் போராடி கொண்டிருக்கும் மகேந்திர பல்லவரிடம்தான் எவ்விதம் கோபம் கொள்ள முடியும்? சிவகாமி இல்லாத உலகத்திலே தாம் உயிர் வாழ்வது என்னும் எண்ணத்தை மாமல்லரால் சகிக்கவே முடியவில்லை. எனினும் சில காலம் எப்படியும் பல்லை கடித்துக்கொண்டு ஜீவித்திருக்கத்தான் வேண்டும். நராதமர்களும் நம்பிக்கை துரோகிகளும் மனித உரு கொண்ட ராட்சசர்களுமான வாதாபி சளுக்கர்களை பழிவாங்குவதற்காகத்தான். இதுவரையில் இந்த உலகமானது கண்டும் கேட்டுமிராத முறையிலே பழிவாங்க வேண்டும். சளுக்கர் தொண்டை நாட்டில் செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு 1க்கு 10 மடங்காக அவர்களுக்கு செய்ய வேண்டும். சளுக்க நாட்டில் இரத்த ஆறுகள் ஓட வேண்டும். அப்படி பெருகி ஓடும் செங்குருதி நதிகளில் பற்றி எரியும் பட்டணங்களின் மீது கிளம்பும் அக்னி ஜுவாலைகள் பிரதிபலிக்க வேண்டும். அந்த அரக்கர்களின் நாட்டிலே அப்போது எழும் புலம்பல் ஒலியானது தலைமுறை தலைமுறையாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இவ்விதம் பழிவாங்குவதை பற்றி எண்ணிய போதெல்லாம் மாமல்லருக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. அடுத்த கணத்தில், சிவகாமி இவ்வுலகில் இப்போதில்லை, அவளை இனிமேல் பார்க்கவே முடியாது என்ற எண்ணம் தோன்றியது. உற்சாகம் பறந்து போய் சோர்வு குடிகொண்டது. உடம்பின் நரம்புகள் தளர்ந்து சகல நாடிகளும் ஒடுங்கி குதிரையின் கடிவாளங்கள் கையிலிருந்து நழுவும்படியான நிலைமையை அடைந்தார். அந்த மனச்சோர்வை போக்கிக் கொள்வதற்காக மாமல்லர் பழைய ஞாபகங்களில் தம்முடைய மனத்தை செலுத்த முயன்றார். சென்ற 3-4 வருஷங்களில் சிவகாமிக்கும் தமக்கும் ஏற்பட்டிருந்த தொடர்பை நினைத்தபோது மாமல்லரின் இருதய அடிவாரத்திலிருந்து பந்து போன்ற ஒரு பொருள் கிளம்பி மேலே சென்று தொண்டையை அடைத்துக் கொண்டது போல் இருந்தது. கண்களின் வழியாக கண்ணீர் வருவதற்குரிய மார்க்கங்களையும் அது அடைத்து கொண்டு திக்குமுக்காடச் செய்தது. ஆஹா, உலகத்தில் அன்பு என்றும் காதல் என்றும் பிரேமை என்றும் சொல்கிறார்களே, சிவகாமிக்கும் தமக்கும் ஏற்பட்டிருந்த மனத்தொடர்பை குறிப்பிடுவதற்கு இவையெல்லாம் எவ்வளவு தகுதியற்ற வார்த்தைகள்! தளபதி பரஞ்சோதியும் அந்த திருவெண்காட்டு மங்கையும் கொண்டுள்ள தொடர்பை கூட அன்பு, காதல், பிரேமை என்றுதான் உலகம் சொல்கிறது. ஆனால் பரஞ்சோதியின் அனுபவத்துக்கும் தம்முடைய அனுபவத்துக்கும் எத்தனை வித்தியாசம்! பரஞ்சோதி சேர்ந்தாற்போல் பல தினங்கள் உமையாளை பற்றி நினைப்பது கூட இல்லை என்பதை மாமல்லர் அறிந்திருந்தார். ஆனால் அவருடைய உள்ளத்திலே இருந்து ஒரு கண நேரமாவது சிவகாமி அப்பாற்பட்டதுண்டா? கேணியில் உள்ள தண்ணீரை இறைத்துவிட்டால் அடியில் உள்ள நீர் ஊற்றிலிருந்து குபுகுபுவென்று தண்ணீர் மேலே வருமல்லவா? அதே மாதிரியாக மாமல்லரின் இருதயமாகிய ஊற்றிலிருந்து சிவகாமியின் உருவம் இடைவிடாமல் மேலே வந்து கொண்டிருந்தது. 1000 சிவகாமிகள் நெஞ்சின் ஆழத்திலிருந்து கிளம்பி மேலே மேலே வந்து மறைந்து போய்கொண்டே இருப்பார்கள். முகத்தில் புன்னகை பூத்த சிவகாமி, கலீரென்று சிரிக்கும் சிவகாமி, புருவம் நெறித்த சிவகாமி, சோகம் கொண்ட சிவகாமி, பயத்துடன் வெருண்டு பார்க்கும் சிவகாமி, கண்களை பாதி மூடி ஆனந்த பரவசத்தில் இருக்கும் சிவகாமி, வம்பு சண்டைக்கு இழுக்கும் விளையாட்டு கோபம் கொண்ட சிவகாமி, இப்படியாக எத்தனையோ சிவகாமிகள் மாமல்லரின் உள்ளத்தில் உதயமாகிக் கொண்டே இருப்பார்கள். தாய் தந்தையரோடு பேசிக் கொண்டிருக்கும் போதும், ராஜரீக விவரங்களை மிக்க கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதும், புரவியின் மீது அதிவேகமாக போய்கொண்டிருக்கும் போதும், ராஜசபையில் வீற்றிருந்து ஆடல் பாடல் வினோதங்களை கண்டு கேட்டு கழித்துக் கொண்டிருக்கும் போதும்,
போர்க்களத்தில் வாள்களும் வேல்களும் நாலாபுறமும் ஒளி வீசி ஒலி செய்ய எதிரி சைன்யங்களுடன் வீரப்போர் புரிந்து அவர்களை விரட்டி அடிக்கும் போதும் எப்படியோ மாமல்லரின் உள்ளத்தின் அடிவாரத்தில் சிவகாமியின் நினைவு மட்டும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பகல் வேளையில் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் சமயங்களிலேதான் இப்படியென்றால் இரவு நேரங்களில் சொல்ல வேண்டியதில்லை. காஞ்சி நகரில் அரண்மனையில் தங்கும் நாட்களில் இரவு போஜனம் முடிந்து தாம் தன்னந்தனியாக படுக்கைக்கு போகும் நேரத்தை எப்போதும் மாமல்லர் ஆவலுடன் எதிர்நோக்குவது வழக்கம். ஏனெனில் சிவகாமியை பற்றிய நினைவுகளிலேயே அவருடைய உள்ளத்தை பூரணமாக ஈடுபடுத்தலாம் அல்லவா? கருவண்டையொத்த அவளுடைய கண்களையும் அந்த கண்களின் கருவிழிகளை சுழற்றி அவள் பொய்க்கோபத்துடன் தன்னை பார்க்கும் தோற்றத்தையும் நினைத்து நினைத்து போதை கொள்ளலாம் அல்லவா? இப்படி நெடுநேரம் சிவகாமியை பற்றி எண்ணமிட்டு கொண்டிருந்த பிறகு கடைசியில் கண்களை மூடி தூங்கினால் தூக்கத்திலும் அவளை பற்றிய கனவுதான். எத்தனை விதவிதமான கனவுகள்! அந்த கனவுகளில் எத்தனை ஆனந்தங்கள், எத்தனை துக்கங்கள், எத்தனை அபாயங்கள், எத்தனை ஏமாற்றங்கள்! கனவுகளிலே என்னவெல்லாமோ ஆபத்துக்கள் சிவகாமிக்கு ஏற்பட்டதும் அவற்றிலிருந்து அவளை தப்புவிக்க தாம் முயன்றதும் சில சமயம் அவளை தப்புவிப்பதற்கு முன்னாலே கனவு கலைந்து எழுந்து மீதி இரவெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்ததும் மறுநாள் விரைந்து சென்று சிவகாமிக்கு அபாயம் ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொண்டு ஆறுதல் அடைந்ததும் மாமல்லருக்கு இப்போது நினைவுக்கு வந்தன. அந்த பயங்கரமான கனவுகள் இப்போது மெய்யாகிவிட்டன. உண்மையாகவே ஆபத்து வந்த சமயத்தில் தான் அருகிலிருந்து அவளை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. அந்த பேதையின் உள்ளத்தில் இப்படி ஒரு பெரிய ஆபத்து தனக்கு வரப்போகிறது என்பது எப்படியோ தோன்றியிருக்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் அவள் தன்னிடம் அடிக்கடி என்னை மறக்க மாட்டீர்கள் அல்லவா என்றும் என்னை கைவிட மாட்டீர்கள் அல்லவா என்றும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போதெல்லாம் இதென்ன அர்த்தமில்லாத கேள்வி என்று மாமல்லர் அலட்சியமாக திருப்பி கேட்பது வழக்கம். உண்மையில் அது எவ்வளவு அர்த்தபுஷ்டியுள்ள கேள்வி! சிவகாமி, என் கண்ணே, உன்னை மறக்க மாட்டேன். இந்த ஜன்மத்தில் உன்னை மறக்க மாட்டேன். எந்த ஜன்மத்திலும் மறக்க மாட்டேன். உன்னை என்னிடமிருந்து பிரித்த பாதகர் மேல் முதலில் பழி வாங்குவேன். அதற்கு பிறகு உன்னை தேடிக்கொண்டு வருவேன். யமனுலகத்துக்கு உன்னை தொடர்ந்து வந்து தர்மராஜாவிடம் எங்கே என் சிவகாமி என்று கேட்பேன். சொர்க்கலோகத்திற்கு சென்று தேவேந்திரனிடம் என் சிவகாமி எங்கே? ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை ஆகிய 4 பேர் உங்கள் உலகில் இருக்கிறார்கள். எனக்கோ சிவகாமி ஒருத்திதான் இருக்கிறாள். அவளை கொடுத்து விடுங்கள் என்று கேட்பேன். சிவகாமி, சொர்க்கலோகத்தில் நீ இல்லாவிட்டால் அதோடு உன்னை விட்டுவிட மாட்டேன். பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசம் ஆகிய உலகங்களில் எங்கே நீ இருந்தாலும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. வருகிறேன் சிவகாமி, வருகிறேன். கூடிய விரைவில் நீ இருக்குமிடம் வருகிறேன். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.